ப்ரோ ஜெயிலரே ஆக்சுவலா இன்னும் அந்த வைப்ல இருந்து வெளில வர முடியல ப்ரோ. ரொம்பவே நல்ல அது ஒரு வைப். ஏன்னா தலைவரை ரொம்ப நாள் கழிச்சு வேற மாதிரி ஒரு ஸ்டைல பார்த்தோம். மேபி ரொம்ப ரொம்ப வெயிட் பண்றோம். அது பொங்கல் அன்னைக்கு தலைவரை பார்க்கும்போது அந்த தரிசனம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த தரிசனத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு கேமியோ பண்ணாலுமே நாங்க தலைவரை மட்டும்தான் பார்த்தோம். மேபி இதுலயும் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா எனக்கு தலைவர் தான் நாங்க பார்ப்போம். எனக்கு வந்து அந்த 3 பேர் நடிச்சிருந்தாலும் அதுல வந்து தலைவர் மட்டும்தான் பர்டிகுலரா தனியா தெரிஞ்சாரு. ஸோ இதுல அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு எங்களுக்கு தோணுது. கண்டிப்பா ப்ரோ, அது இருக்கணும்ல. காவால பாட்டு இருக்கணும்ல. அது வந்து ஜெயிலருக்கு அது ஜெயிலருக்கு ஒரு வைப்பு. ஸோ அந்த மாதிரி அது இருந்தாதான் நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ ஜெயிலர் 2க்கு வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா ஜெயிலர் 1 வந்து நல்லா தான் இருந்தது இல்லையா. நம்ம வந்து எப்படி என்ன கொடுக்க போறாரு நெல்சன் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ல இருந்தோம். பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு 1 விட. ஏன்னா 1க்கு வந்து பெருசா வைக்கல. ஏன்னா என்ன பண்ணுவார், ஏன்னா அவர் இருந்த அப்போ அந்த சுச்சுவேஷன். பட் ஆனால் நமக்கு வந்து கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேற லெவல்ல கூஸ் பம்ஸா இருந்தது. பட் இதுவும் வந்திருக்கு இப்போ. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதுவே வந்து கொஞ்சம் நல்லா மாசா தான் இருக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட். பட் ஆனால் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. தலைவர் அப்படின்னும் போதே ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். பட் ஆனால் ஜெயிலர் 2 அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அதை அப்படியே அதை அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னா கரெக்டா இருக்கும். இல்ல அதே பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ரெண்டுமே ஒரே மாதிரி ஆயிடும் இல்லையா. அதுல வந்து பார்ட் 1ல நம்ம எதிர்பாராம நிறைய கேமியோ கொடுத்தாங்க. பட் இதுல வந்து அதே மாதிரி கேமியோ கொடுத்தாங்கன்னா பார்ட் 1 மாதிரி ஆயிடும். பட் அதுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் குக் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தமனா வந்து காவாலா வந்து ஒரு காவாலா தான். ஒரு காவாலா ஒரு இது புஷ்பா 1ல வந்ததுல அது மாதிரி எல்லாமே அது ஒண்ணுதான். இந்த 2ல அதை விட பெஸ்டா ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா ஓகே. பட் அதே மாதிரி வேணாம். வேணாம் ஸ்டீல வேணாங்க. இந்த கிசுக்கிலே வந்து எங்களுக்கு போயிடுச்சுங்க. கிசுக்குன்னு வேணாங்க. கிசுக்கே வேணாம். ஸ்டீல தான் வேணாம். 1000 கோடி கண்டிப்பா வந்து தட்டும் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாதுல்ல. எதுவுமே எக்ஸ்பிரேஷன் பண்ண முடியாது. நம்ம எல்லா படத்துக்கும் வந்து தான் நம்ம வந்து 1000 கோடி சொல்றோம். பட் ஆனால் அது வந்து எப்படி பாசிபிள்னு தெரியல. இப்போ எல்லாருமே வந்து படத்தை வந்து ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேற ஒரு டைரக்ஷன்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். தெலுங்கு படம் அடிக்குது அப்படின்னா அவனுங்க வந்து ஓட்டுவாங்க ப்ரோ. அவனுங்க சும்மா அப்படி தள்ளினாலே வந்து அவங்க ஏத்துப்பாங்க. பட் ஆனால் நம்ம வந்து அந்த மென்டாலிட்டியில இன்னும் வரல. அவங்க வந்து படத்தை வந்து இன்னும் படமாவே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்க வந்து 1000 கோடி அடிக்கிறாங்க. நம்ம படத்தை வந்து நம்மளோட கனெக்ட் பண்ணி பாக்குறோம். ஆக்சுவலா தமிழ் மூவிஸ் எல்லாமே வந்து அப்படிதான் இருக்கு. நம்ம வாழ்வியல்ல சம்பந்தப்பட்டு எடுக்கிறதுனால ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம பாக்குறோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு படத்தை வந்து படமா நம்மளால ஏத்துக்க முடியல. ஸோ படத்துல வந்தாலும் வந்து அது ரியல் கேரக்டர் தான். நம்ம வெளியில இருந்தாலும் அது ரியல் கேரக்டர். ஸோ அந்த தாட்ல பாக்குறதுனாலதான் நம்மளால இன்னும் வந்து அந்த 1000 கோடி ரீச் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வந்ததுன்னா நல்லதுதான். கங்குவாக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் என்ன சம்பந்தம்? தமிழ் படங்கள் எல்லாமே வந்து நல்லா இல்லன்றாங்க. ஓகே, தெலுங்கு படம் புஷ்பா எல்லாம் நல்லா இருக்கு. அதுதான் நான் சொல்றேன்ல ப்ரோ. அவங்க வந்து படத்தை வந்து வெறும் படமா ஒரு சினிமாவோ ஒரு 2.5 மணி நேரம் ஒரு என்ஜாய்மெண்டா அவங்க பாக்குறாங்க. ஸோ அதனால வந்து அவங்க வந்து தூக்கி கொண்டாடுறாங்க. நம்ம வந்து அதை மாதிரி பாக்குறது இல்ல. நம்ம வந்து ரியலிஸ்டிக்காவே இன்னும் பார்த்துட்டு இருக்கோம் படங்களை. ஸோ அதனால நமக்கு வந்து அது கனெக்ட் ஆகல. கங்குவாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல படம். என்ன கேட்டீங்கன்னா வந்து ஒரு நல்ல பயங்கரமான ஒரு படம் தான் அது. என்ன ஒருத்தர் 2 பேர் சொல்றத வந்து பின்னாடி வராங்க, அதை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. அதனால தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. கங்குவாவே வந்து நல்ல படம் தான். நீங்க தமிழ் படத்தை வந்து நார்மலா நீங்களும் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா படம் வந்து உங்களுக்கு பிடிச்சிரும் ப்ரோ. நீங்க வந்து அவதாரெல்லாம் பாக்குறீங்க இல்லையா. ஸோ அதனால அது மாதிரி இதையும் வந்து ஒரு படமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிரும். அவதாரில் மட்டும் உங்களுக்கு என்ன கதை கொடுத்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க ப்ரோ. அப்புறம் அதை மட்டும் நல்லா பாக்குறீங்க. வியட்நாம் காலனி தெரியுது இல்ல உங்களுக்கு. அப்புறம் அதை மட்டும் தூக்கி கொண்டாடுறீங்க. கங்கோல உங்களுக்கு என்ன 3D எஃபெக்ட்லாம் குறையா இருந்ததா? உங்களுக்கு எதுவுமே இல்லைல்ல. விஷுவல்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா தானே இருந்தது. அப்படிலாம் கிடையாது. ராஜா வந்து ரொம்ப பேசுறதுனாலதான் ப்ரோ அவரு ஆக்சுவலா அது நல்ல கான்பிடென்ட்டா இருந்தாரு அவரு அந்த ஸ்டோரிக்கு. என்ன கேட்டீங்கன்னா அவரு மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரசன்ட்ல ஒரு சீக்வல் போயிட்டு இருந்தது இல்லையா. அந்த யோயோ தான் வந்து யோ அப்படி ஆயிடுச்சு. அந்த யோயோவை மட்டும் தூக்கி இருந்தாங்கன்னா அதுல அந்த யோகி பாபு வந்து அந்த யோவை தூக்கி இருந்தாங்க அப்படின்னாலே வந்து நல்லா இருந்திருக்கும். பார்ப்போம் பார்ட் 2 வந்து இது எடுப்பாங்களான்னு தெரியல. முதல்ல நம்ம ஜெயிலர் 2க்கு நம்ம வந்து பார்த்துப்போம். கங்குவா 2க்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஜெயிலர் 1 நல்லா இருந்துச்சு. நெல்சன் வந்து கரெக்டா ரஜினியை யூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஜெயிலர் 2 எதிர்பார்க்குறோம். நல்லா இருந்தா ஓகே. இதுல ரஜினி சார் எந்த மாதிரியான ரோல் பண்ணா? இல்ல அவர் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பண்ணதே பண்ணா போதும். அவர் வந்து எப்படின்னா நெல்சன் வந்து கரெக்டா யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் நடந்து வரத்துக்கு அந்த பிஜிஎம் போட்டு கரெக்டா ஏத்த மாதிரி
கதையெல்லாம் பெருசா இல்லாம நார்மலா ஒரு காட்டுறதே நல்லா தான் இருக்கு. அதே மாதிரி செகண்ட் பார்ட்ல அப்படியே இருந்தாலே ஓகே தான் ஆடியன்ஸ். ப்ரோ இது ஃபர்ஸ்ட் இது ஒரு பெரிய சஸ்பென்ஸா இப்படி ஷோ போட்டு பண்ற அளவுக்கு பெருசு கிடையாது. பிகாஸ் ஆஃப் இந்த படம் வந்து ஒரு 1000 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு, ஒரு 700 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்குன்றதுனால இவ்வளோ பெரிய ஆடம்பரம் தேவையில்லை. படமா நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஓவரால் எக்ஸ்பெக்டேஷன் மக்கள்கிட்ட பயங்கரமா இருக்கு. பிகாஸ் எல்லாருமே நிறைய உப்புமா படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, அதனால கொஞ்சம் காண்டில் தான் இருக்கிறாங்க மக்களும். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு பெருசாக இருக்கு. ஏதோ ஃப்ரீ டிக்கெட் கொடுக்கலாம், அதுக்கு வேற ஒரு டேக்ஸ் வேற போட்டு அதுக்கு வேற டிக்கெட் ரேட் வேற போடுறாங்க. அது இல்லாமல் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பார்ட் 1 நல்லா இல்லை ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்க அதுவுமே ஒரு டார்க் காமெடி தானே ப்ரோ, அது பெருசாலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. இன்னும் கொஞ்சம் எழுதிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு ஜெயிலர் 1லே. ஆஹா ஓஹோன்னு சொன்னதுனால நானுமே போயிட்டு ரோகிணி தேட்டர்ல உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். நான் மட்டும் தான் போனேன். பெருசா ஆஹா ஓஹோன்ட்டாங்க. சரி கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால போய் உட்காந்து பார்த்தா படம் ஃபுல்லா நடந்துகிட்டே தான் இருந்தாரோன்ற மாதிரி ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ 2க்கு எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை, ஆனால் மக்கள்கிட்ட பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க டிக்கெட்லாம் ஃபுல்லா இருக்கு. ஸோ டிக்கெட்டுமே கிடைக்கல. பட் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் இல்லையா, அதனால என்னைக்குமே அது இருக்கும்.